ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கூகுள் ராகேஷ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி vlog தான். ஸோ காலேஜ்லேருந்து நான் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே வீட்டில் களிமண் விநாயகர் தான் செய்வோம். அதுவுமே கடையில் வாங்காமல் நான் தான் கையில் செய்வேன். ஸோ அதை களிமண் எடுக்கிறதுக்காக சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதான் நம்ம வீடு. வீட்டிலேருந்து நம்ம ஏரியாவிலேருந்து போகிறோம். போகிற வழியில் இது நம்ம ஏரியா புலிக்காரத்தில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இளைஞர் மன்ற சார்பாக விநாயகர் வைப்பாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் தாண்டி நம்ம சக்கரைக்கோட்டையில் தான் களிமண் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த எம்எஸ்கே நகரத்தெல்லாம் தாண்டி போகிறோம். சேது நகரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பாலத்துக்கு கீழே போகிறது ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சக்கரைக்கோட்டை கம்மாய்க்கு போகிறோம். ஸோ இது வந்து சக்கரைக்கோட்டை முனிய கோவில், அங்கேயுமே இப்போ கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே அதை கிராஸ் பண்ணி போகணுன்னா நம்மளோட இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் சக்கரைக்கோட்டை கம்மா. ஸோ நான் இப்போ இறங்கி உள்ளே போகிறேன். ஸோ கொஞ்சம் உள்ளே போய் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ரோட்டில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நான் முன்னாடி போகிறேன். போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு களிமண் எங்கே இருக்கும்னு எடுக்க போகிறோம். ஸோ அந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ரம்மியமாக ஒரு ஈவினிங் டயத்தில் அந்த சன்செட் ஆகிற நேரம் வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ மனசுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்து அழகாக ரசிச்சுட்டு களிமண் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கரைக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மண்ணை செலக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே உள்ள அந்த கொஞ்சம் ஹார்டான இதெல்லாம் வந்து ஒரு குச்சியை வச்சு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு நல்ல களிமண் கிடச்சிது. ஸோ அது நமக்கு தேவையானது. இது நமக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்மகிட்ட கேட்டு வருவாங்க சில பேர் நம்ம ஏரியாவில், அவங்களுக்கு செய்கிறதுக்காகவும் நமக்கு தேவையான களிமண்ணை ஒரு சாக்கில் எடுத்துகிட்டு அந்த கரையோரமே வந்து எருக்கம்பூ இருக்கும். ஸோ எப்போவுமே நான் அதெல்லாம் காசுக்கு வாங்க மாட்டேன். ஸோ இயற்கையாக கிடைக்கிறது எளிமையான பொருளை வந்து விநாயகருக்கு நம்ம கையால் எடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் இதவும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டில் வச்சுட்டு விநாயகர் சதுர்த்திக்காக 10 நாள் திருவிழா நடக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 9வது நாள். ஸோ நம்ம வீட்டில் உள்ள மங்கள விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு தான் நம்ம போயிருந்தோம். வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பஜாருக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து அரண்மனை சாலை, கோட்டைவாசல் விநாயகர் கோவில். ஸோ அதை சுற்றி தான் நிறையா விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பழங்கள், அவல்பொரி கடலை, அதுக்கப்புறம் வாழை இலை, வாழை மரம், ஸோ இதெல்லாமே வாங்கினோம். ஸோ பழம் வாங்குறதுக்காக பழக்கடைக்கு போயாச்சு. நான் இங்கே இந்த கடையில் தான் ரெகுலராக வாங்குவேன். அந்த கோட்டைவாசல் விநாயகருக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும் ஒரு ப்ரோ வச்சுருப்பார். ஸோ 100 ரூபா கொடுத்தோன்னா எல்லா பழத்துலையும் ஒன்று கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்போயுமே வாங்குவேன். ஸோ இந்த தடவை வந்து 200 ஆயிடுச்சு. ஸோ விலைகள்லாம் கூடனால 200 ரூபா கொடுத்து வாங்கணும். பட் நல்ல ஃப்ரூட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் கோவிலுக்குன்னு சொன்னால பெருசாகவே கொடுத்தாங்க. ஸோ ஜோடி 50 ரூபான்னு 2 ஜோடி வாங்கி அதையும் வாங்கிட்டு நம்ம இலை எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் டே. நாளைக்கு விநாயகரை நம்ம எப்படிலாம் களிமண்ணில் செய்கிறோம், என்னென்ன அலங்காரம் பண்ணுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அதை தென் பை ஃப்ரம் கூகுள் ராகேஷ்.